அருமையான நேசிக்கிறார் ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தாவே நன்றி. ஆண்டவரே சோதரம் நிறைவேறையில் அருமையான கர்த்தாவே குடும்பத்துக்கு பிறந்து ஆண்டவரே சகோதரி கர்த்தாவே பாதுகாப்பு நன்றி ராஜா. சோதரம் 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 சோதரி சோதரம் போராட்டங்கள் நோய்கள் எல்லாவற்றும் இந்த கர்த்தாவை பாதுகாத்து பாதுகாப்போடு மக்கள் படித்துக் கொண்டிருக்க வேண்டும். எங்களை மட்டுமாக நீ காப்பாற்றி கொண்டிருக்கிறேன். அழகமான மறைவுக்குள்ளாக இருக்கிறவர் சர்வ வல்லவரின் நிலைகளில் அழுவான அக்கிமயமான குதிரைகள் கர்த்தாவே சோதரம் கர்த்தா எங்களுக்காக இருந்தது போராட்டம் தேசம் மனம் திரும்பட்டு மாட்டல தேசம் மனம் திரும்பட்டு ஜீவனோடு எங்களை பாதுகாத்து வருகிறேன். நன்றி. ஜெப கூட்டத்தை தொடர்ந்து கர்த்தாங்க ஊழியம் செய்ய சகோதரி அன்றவர் குடும்பமாக சகோதரி கர்த்தாவே பாபாவுடைய கர்த்தாவை கணவரை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே சோதரம் 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 அந்த திவ்யத்தை கருத்தில் ஒப்படைக்கணும் பாதுகாத்து கொடுக்குறாச்சா கருப்பத்தி கவனியை கொடுத்திருக்கு. நன்றி. கவினை ஆசீர்வதி ஆண்டவரே நாமத்தை அறிந்திருக்கின்ற உயர்ந்த எதிர்கால வாழ்க்கை வேலை எல்லாம் கத்திருக்காய் செய்த மகனாய் ஆசீர்வதி கருவைத்தார் தொடர்ந்து வழிநடத்தினார். அநேகர் கூட்டிட்டு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆச்சரிக்கிறோம். மனதுருகும் தெய்வமே ஏசையா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன்.
தெய்வமே இசையா துதிப்பேன் போற்றிருப்பேன் தெய்வமே இசையா துதிப்பேன் போற்றிருப்பேன் எங்களுக்கு சமாதானம் ஒன்று கண்டனையோ எங்களுக்கு சமாதானம் ஒன்று கண்டனையோ
நீ இறக்கமுள்ள தேவனானவரே, நீ அன்புள்ள தேவனானவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேசத்திற்காக இறங்கினார்களே, தேசத்திற்காக இறங்கினார்களே, அன்புள்ள தேவனே, தேவனானவரே, அதை அநேக வார்த்தையானவரே, கையில் விசாரத்தில் நெருக்கத்தில் மக்களை ஆனவரே, அவளை ஆசீர்வதிக்கிறாண்டவரே, அவர்கள் கைக்குள்ளாத ஆடுகளை போவதற்காக சொல்கிறாண்டவரே, நீ மனதுரையை சுகப்படுத்தினேன், நீ மனதுரையை கண்டா விடுதலைப்படுத்தினாண்டவரே, நோய்கள் ஏற்பதை நாமதாக அவர்களுடைய வல்லமை வெளிவரட்டும். மேல் வீட்டில் இறங்க வல்லமை, மேல் வீட்டில் இறங்க வல்லமை, கட்டைகள் எல்லாம் எல்லா வைரஸ்களையும் காட்சி கொடுக்காதவரே, எங்களுடைய கர்த்தாவுடைய காயங்கள், அவர்களுடைய பாவங்களால் காயப்பட்டு எங்களுடைய அக்கிரமங்களால் நொறுக்கப்பட்டார்களே, தலைமுறையால் சுகமாக சுகத்தார் வல்லமைதான் Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. இறங்கி கொண்டிருக்கக்கூடிய நன்றி, நன்றி மத்தியில் கர்த்தாவே தேசத்துக்காக தனத்தில் வாங்கி நிக்கிறோம் 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 ஒருவரும் சேர வாதம் செய்வரே ஒருவரும் வாசல் செய்த தேவனாக நன்றி. அற்புதப்படுத்தமானவரே, தேசத்தில் சுத்திகரிமானவரே, அமே நீ பரிசுத்த பரிசுத்த நீ பரிசுத்த 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 நீ 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 பரிசுத்த ஒருவரும் சேர ஒருவரும் சேரக்கூடாத வழியில் நீ
பரிசுத்தாலைகளை நிரப்புகிறாச்சா. நீரே பரிசுத்தரே சொத்திரிப்போம், மகிமைப்படுத்துவோம். கொடிய பூமியில தீமைகள் மகிமையும் வல்லமையும் கனமும் உண்டாவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த இரவேளையிலே ஒரு தெய்வத்தினுடைய பிரசனத்தை மேல் வீட்டிலே காணும்படியாக கர்த்தர் இரக்கம் செய்தபடினால் தேவனை சோதரிகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. தேவனாய் கர்த்தர் அவருடைய அளவற்ற கிருபை இரக்கம் நம்மை மட்டுமாக பாதுகாத்து தாங்கி சுமந்து தப்புவித்து வருகிறார். உலகம் முழுவதும் எங்கு பார்த்தாலும் பயமும் திகழும் மரணமும் எங்கும் விதமாக அசாதாரணமான ஒரு சூழ்நிலையிலே காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாம் தேவனுடைய சமூகத்திலே ஜெபித்து பரிசுத்தாவுடைய வல்லமையை அந்த பூமிக்கு இறக்கி அங்கே காணப்படுகிற வைரசுகள், போராட்டங்கள், சத்துடைய சீட்டங்கள்லாம் முடிவிப்பதற்கு திறப்பின் வாயிலை நிற்கும்படியாக தேவாவியானவர் நம்மை விதமாக அழைக்கிறார். தேவ பிரசன்னம் பரலோகத்திலிருந்து இந்த வேளையில் அளவில்லாமல் நம்ம எதிர்பார்த்ததோடு அங்கே அதிகமாக இறங்க கண்டது. ஏதோ ஒரு முழு ஜபத்துக்குள்ளாக நான் இருக்கிற அனுபவத்தை கர்த்தர் காமித்தார். ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்துக்குள்ளாக தேவன் அநேக வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுத்தார். அநேக போராட்டங்கள், சிலந்தி போன்ற பயங்கரமான அது ஒரு கொடிய விஷப்பூச்சி அது காணப்படுகிறது. அது இங்கிருந்து அகறுகிறதை கர்த்தர் காமிக்கிறார். நம்ம விதமாக நீங்க 3 பேருமே ஒரு பெரிய பாதாள வாசல்ல நின்று இப்படி பாக்குறீங்க. அதில் அக்னி அதாவது எரிந்து கொண்டு அநேகர் ஐயோ என்று காண்கிறார்கள். 3 பேர் நின்று அதில் போகிறதை தடுக்கிறதை கர்த்தர் காமித்தார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி அருமையான சார்லஸும் சகோதரியும் நீங்க ஒரு உன்னத நோக்கத்தோடு நீ அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அந்த நோக்கத்தை இந்த இரவுகளிலும் ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். நான் அதை நிறைவேற்றியே தீர வேண்டும். ஏன்னா நெருக்கத்தின் நேரத்தில் நாம் போய் கொண்டிருக்கிறோம். நம்ம அதை தேவ சத்தத்தை செய்வதற்கு நாம் அதை ஒப்பு கொடுப்பதற்கு ஆவியானவர் உங்களை அழைக்கிறார். ஏனென்றால் தேசம் அழிவுக்குள்ளாக போய் கொண்டிருக்கிறது. அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் நான் பிறப்பின் வாயில நின்றுதான் ஆக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி போலவே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய அழைப்பை குறித்து, உங்களுடைய அழைப்பை குறித்து மறுபடியும் ஆவியானவர் இந்த வேளையிலே வெளிப்படுத்திய சாதாரண அழைப்பு அல்ல. அது அந்த காரியத்தை குறித்து நீங்களும் சகோதரியும் ஒப்பு கொடுத்த தேவ சத்தத்தை நாம் செய்ய வேண்டும் என்று தேவாவியானவர் விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே தம்பி ஜோவும் கூட அந்த வாலிப பிராயத்துல நீங்களும் தாழ்த்தாப்பனோட அந்த 3 பேரும் அங்க நிக்கிறீங்க. அப்படி அவங்களோடு இணைந்து இந்த ஊழியத்தை நீங்களும் செய்து மேலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய ஊழியர் ஜெபித்த போது கூட அது ஒரு நோக்கம் இருக்கிறது. அதை நம்ம விடாப்படியாக ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேன், அதை வாரந்தோறும் மாத்துங்க என்று சொல்லி ஊழியர்கள் ஜெபிக்க 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 மக்களும் கூடுவார்கள். தொடர்ந்து தேவ பிரசன்னத்தை இங்க நம்ம இறக்கும் போது இங்க பாய்ந்து கொண்டிருக்கும். போராட்டங்களா மாறும். இந்த ஏரியா முழுவதுமே அந்த ஆவியை காட்டுகிறார். அது அசுத்தம் பயங்கரமா இருக்கிறது. அந்த சிலந்தி இருக்கிறது, ஆனா அந்த விஷ சிலந்தி போல நிற்கிறது. அப்படியே அது மாறுகிறதை கர்த்தர் காட்டுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி கொடுக்கிறார். அவருக்கு தேவனை சோதரிக்கிறேன், மகிமைப்படுத்தேன். இந்த வேளையை நாம் தியானிக்கும்படியாக ஏசாயா 27 3ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். ஏசாயா 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை கர்த்தர் கொடுத்த இந்த வசனத்தை சற்று நாம் தியானித்து கடந்து செல்ல ஆவியானவர் நமக்கு உதவி செய்வதாக. ஏசாயா 27ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம்.
கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக் கொள்வேன். ஆமென். ஹல்லேலூயா. 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 ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 27வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக் கொள்வேன். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே வீட்டுக்காக ஜெபித்த போது இந்த வசனத்தை தியானிக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். அதற்காக தேவனை நான் சோத்திருக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தான இது வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை தேவனாய கர்த்தர் அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு மறுபடியும் அந்த தேசத்தை கொடுத்து அவர்களை உயர்ந்த பிள்ளைகளாக மாற்றி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தேவன் திட்டமிட்டிருந்தார். ஆகவே அதற்கு அடிக்கடி வறட்சியான நேரத்திலே தண்ணீர் பாய்ச்சினார். அடிக்கடி அவ்விதமாக அதுக்கு பாதுகாப்பு கொடுத்தார். சேதம் எந்த சேதமும் அணுகாதபடி பல சூழ்நிலையிலும் காப்பாற்றி வந்தார். இரவும் பகலும் அதை காத்துக் கொள்வேன் என்று அவர் சொல்கிறார். ஆமென். அது நம்ம கொடுக்க வாக்குத்தத்தம். நம்மை காக்கிற தேவன் இரவும் பகலும் உறங்காத தேவன், உறங்காத தேவனாக இருக்கிறார். நம்மை காக்கிற தேவன் காக்கிற இரவும் பகலும் உறங்குவதும் இல்லை என்று எழுதியிருக்கிறது. அப்படியே நம்மை காப்பாற்றுகிற தேவன் இந்த உலகத்திலே எங்க பார்த்தாலும் கண்ணுக்கு தெரியாத இந்த வைரஸ் தாக்கி கொண்டிருக்கிறது. ஆனா கண்ணுக்கு தெரியாத பரிசுத்த ஆவியானவர் நம்மத்தில இறங்கினார். ஆமென். ஹல்லேலூயா. இறங்கி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். நான் கர்த்தரிடத்திலே ஜெபிக்கும் போது நம்மை காப்பாற்றுகிறார். அடிக்கடி அதுக்கு தண்ணீர் கொடுக்கிறார். ஒரு சில நேரங்களில் நமக்கு வறட்சியான நேரங்கள், போராட்டமான நேரங்கள், நம்ம ஒரு சூழ்நிலையிலும் தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கும் போது தண்ணீர் ஆகிய பரிசுத்தாவியெல்லாம் நம்மை நிரப்புகிறார். ஆமென். சொல்லி அங்கே எழுதியிருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எங்கு பார்த்தாலும் தேசத்திலே உயிர் சேதம் நடந்து கொண்டிருக்கின்றன. தேசத்தில் எங்கே பார்த்தாலும் சற்று முன்பாக நீங்கள் டிவியில் மதியானம் பார்த்தீங்கன்னா பூமி அதிர்ச்சி, பூகம்பங்கள். பூமி அதிர்ச்சி வந்து வீடெல்லாம் ஆடிக்கொண்டிருக்கிறது. நம்ம நாட்டிலே தான், நாகாலாந்திலேயும் பல இடங்களிலும். ஆனால் இயேசு சொன்னது இது நிறைவேறி கொண்டே இருக்கிறது. ஒரு அதிகாரி என்கிட்ட கேட்டார், ஏன்னா திருப்பி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேட்டார். திருப்பி மனம் திரும்பவில்லை, மக்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள், அதுக்காக மறுபடியும் கர்த்தர் தண்டனை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னார். கிறிஸ்தவர்களும் சாகிறாரே என்று சொல்லி அவர் கேட்டார். யாராக இருந்தாலும் தேவனை அண்டிக் கொள்வர்களுக்கு கர்த்தர் ஒரு பாதுகாப்பு கொடுக்கிறார். இரவும் பகலும் அதை காப்பாற்றுகிறார். சில பேர் ஜனங்கள் காப்பாற்ற விரும்பினார், ஆனால் அதே அநேக நேரத்தில் அவர் தேவனை விட்டு விலகி போய்விட்டார்கள். ஆகவே அவர்களுக்கு தண்டனை கொடுத்தார். ஆனால் கர்த்தருடைய சித்தம், நான் கர்த்தராகிய நான் அதை நான் காப்பாற்றி. வாசிங்க 3ஆம் வசனத்தை ஜாரஸ் வாசிங்க. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி, அதை காப்பாற்றி அடிக்கடி அதுக்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக் கொள்வேன். தேவனுங்க நம்ம தூங்கிட்டா கூட இரவும் பகலும் நம்மளை காப்பாற்றுகிறார். இரவும் பகலும் நம்மை காப்பாற்றி நம்மை வழிநடத்தி நம்மை குடும்பத்தை நம்முடைய பிள்ளைகளை அழகாக நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அந்த பாதுகாப்புக்குள்ளாக மக்கள் வருவதில்லை. இந்த இப்போ தேவனுடைய பாதுகாப்புக்குள் வராமல் இருக்கிறவர்களுக்கு தான் இந்த மரணங்கள், போராட்டம் என்று நீதிமொழிகள் 8:36 எழுதியிருப்பார்கள். ஏன் சேதம்? ஏன் சேதப்படுகிறார்கள் மக்கள்? ஏன் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை? இன்றைக்கு தேசம் அந்த பாதுகாப்புக்குள்ள, இறைவனுடைய பாதுகாப்புக்குள்ளாக மணமக்கள் வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீதிமொழிகள் 8:36 வாசிங்க. எனக்கு விரோதமாக பாவம் செய்கிறவன் எவனோ, எனக்கு விரோதமாக பாவம் செய்கிறவன் எவனோ தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். அவன் தான் அந்த ஆத்துமாவை அவன் சேதப்படுத்துகிறான். என்னை வெறுக்கிறவர்கள் அவரும் மரணத்தை விரும்புகிறார்கள். இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறதுக்கு ஏற்ற வசனம் இது. ஏனென்றால் கர்த்தர் சொல்லுகிறார், அவனை நான் சேதப்படுத்த மாட்டேன். கர்த்தர் சொல்லுகிறார், அவனை நான் காப்பாற்றுகிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு அடிக்கடி தண்ணீர் கொடுக்கிறேன். உனக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவனை இரவும் பகல் உன்னை பாதுகாப்பு என்று சொல்லுகிறார். அந்த பாதுகாப்புக்குள்ள ஒரு மனிதன் கடந்து வரும்போது அவர்களுடைய சாவு அவர்களுக்கு இருப்பதில்லை. அவர்கள் ஆத்துமா சேதப்படுவதில்லை. பாவம் செய்த ஆத்துமாவே சாகும் என்று எழுதியிருக்கிறதுங்க. தேவனுமா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை வல்லமையும் உண்டாவதாக. இங்கே அந்த ஆத்துமா ஏன் சேதப்படுகிறது? அவர்கள் மனம் திரும்பவில்லை, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆண்டவருடைய பாதுகாப்புக்குள் வராதபடி இன்றைக்கு
மறித்து கொண்டிருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய கொடிய நோய்ங்க. ஆனால் மறுபடியும் போய் என்ன செய்கிறாங்க தெரியுமா? அவர்கள் கேட்டு தப்பிக்காத, பாதுகாப்பு கொடுக்காத தெய்வத்தை நோக்கி போய் கெஞ்சுறாங்க. போய் எங்கே பார்த்தாலும் பாருங்க, அந்த ஒரு பிரதமருடைய தொகுதியில் நிர்வாண சாமியார்கள் பல விதமான போராட்டம் உள்ளவர்கள் அங்கேயே போய் காதும் கண்ணும் கேட்காத தெய்வத்திற்கு கெஞ்சுறாங்க. சேர்த்து விழுந்துட்டு எரிஞ்சு போயிட்டே இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னிடத்தில் வா, உனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது, உனக்கு நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாற்றுவேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆமென். சங்கீதம் 121 இப்படியாக 5-6 வசனத்திலே தேவன் அழைக்கிறார். அப்படியே ஆண்டவருக்குள்ளாக நீங்கள் வரும்போது இந்த பாதுகாப்பு, இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுக்குற, சேதம் உங்களுக்கு வரவே வராது. ஆமென். சேதம் வராதபடி நம்மை பாதுகாக்கிற தேவன். 121:5-6 வாசிக்கலாம். கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். வலது பக்கத்திலே அவர் நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தரை நீ தெய்வமாய் கொண்டிருக்கிறாய். ஆமென். ஆமென். ஆனா இவர்கள் நீதிமொழியில் சொல்லப்பட்டிருக்கிறார், அவர் கர்த்தர்கிட்ட வரவில்லை. அதனாலதான் சேதங்கள், அதனாலதான் மரணங்கள் உலகத்திலே கூக்குரல் நடந்து கொண்டே இருக்கிறது. அவர் தெய்வத்துடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் நம்மை சேதப்படாதபடி அவருக்குள்ளாக இருந்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். தெய்வத்துடைய அறிந்தவர்களையும் கிறிஸ்தவர்களும் கூட நீங்க ஏன் சேதப்படுறாங்க தெரியுமா? கடவுளுடைய அன்பை விட்டு விடுகிறாங்க, பாவம் செய்யறாங்க. கிறிஸ்தவர்கள் கூட, ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட நீங்க சேதப்படுற காரணம், அவர்களுக்கு உயிர் போகிற காரணம், அவருடைய வாழ்க்கையில பலவிதமான நெருக்கங்கள் வருவது, சேதம் அவர்களுக்கு வருகிறது என்னவென்றால் கர்த்தரை விட்டு அவர்கள் விலகி சற்று அவர்கள் நிற்கிறார்கள், பாவம் செய்கிறார்கள். பாருங்க, அவ்வளோ பெரிய யோசுவாங்க, ஒரு ஆசாரியங்க, அவர் பாருங்க சேதப்படுத்தி நிற்கிறாருங்க. சாத்தான் சேதப்படுத்தி விட்டார். எவ்வளோ பெரிய நான் வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்கேன், நான் அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சாத்தான் நான் சேதப்படுத்தி நான் காணப்பட்டனால எப்படி இருக்கும்? தேவமா பரிசுத்த நாமத்திற்கு சகரியா 3 அது இருக்கிறதுங்க. அது சாத்தான் அவனை சேதப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். ஆனால் தேவன் கடந்து வந்து அந்த அழுக்கு வஸ்திரத்தை தரித்து எரித்து விட்டு நல்ல வஸ்திரத்தை கொடுத்து அவனுடைய பாவங்களை மன்னித்து எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் சாத்தானை உன்னை சேதப்படுத்துகிற சாத்தான் பரிசுத்தவான்களையும் சேதப்படுத்துவான். பாவைகளை மட்டுமாயா, பரிசுத்தவான்களையும் சேதப்படுத்துவான் என்று சகரியாவில் எழுதியிருக்கிறது. அவர் ரொம்ப நம்ம கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் அவ்விதமாய் பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும். அறிக்கை செஞ்சு விட்டு, ஒரு சின்ன பாவம் இருந்தாலும் அறிக்கை செய்து விட்டு விடுவோம். அங்கே அறிக்கை தான் நடக்குது சகரியாவில். அங்கே அவர் அறிக்கை செய்து விட்டு விடுகிறார். உடனே அவன் பார் என்று சுத்திகரிக்கிறார். தேவன் அங்கே வருகிறார். அங்கே அவ்விதமாக பரிசுத்தவான்களை அனுப்புகிறார்கள். அங்கே வந்து அவருக்கு ஒரு சுத்திகரிப்பு நடக்கிறது. நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். வர வெள்ளிக்கிழமையிலிருந்து கூட சுத்திகரிப்பு, விடுதலை, அதாவது நாம் வந்து தெய்வீக சுகம், அதுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்று நான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். நிச்சயமாக ஒரு சுத்திகரிப்பு, அதுக்கடுத்து ஒரு விடுதலை, ஒரு தெய்வீக சுகம். ஆமென். கர்த்தர் தான் எனக்கு சொன்னார். ஹல்லேலூயா. சகரியா 2ஆம் அதிகாரத்திலே அப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. 1-2 வசனத்தை வாசிக்கலாம். நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ 3ஆம் அதிகாரம், சகரியா 3ஆம் அதிகாரம் 1-2. அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவா என காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றார். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றார். வாசிங்க. யோசுவாவெனில் அழுக்கு வசனம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். ஆமென். ஹல்லேலூயா. பிரதான ஆசாரியன் யோசுவாவை சேதப்படுத்த சாத்தான் நிற்கிறாங்க. யாரை சேதப்படுத்த? பிரதான ஆசாரியனுக்கு. அப்படின்னா நமக்கு எவ்வளவு பாருங்க, சாத்தா வந்து சேதப்படுத்த வருவான். வந்து வலது பக்கத்தில் நிற்கிறான். வந்து அப்போது தேவன் இறங்கி கடந்து வந்து அவருக்கு உதவி செய்கிறார். என்ன உதவி செய்கிறார்? இவன் அக்கினியிலிருந்து தப்பிவிக்கப்பட்ட ஒரு கொல்லி. அக்கினின்னா என்னது? நான் இப்போ தான் சொன்னேன் உங்களுக்கு தரிசனம். நீங்கள் சிஸ்டர் எல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்குறீங்க, அக்கினி இருக்கிறது. நரகத்திலிருந்து தப்பிவிக்கப்பட்ட ஒரு தேவ மனிதன். சின்ன பாவம் செஞ்சுட்டான்,
நீ சேதப்படுத்த வந்து நிற்கிற, ஆனாலும் அவனை நான் விட மாட்டேன். உடனே அவ்விதமாக ஒரு அறிக்கை நடக்கிறது, அங்கு ஒரு சுத்திகரிப்பு நடக்கிறது. நடந்து அவ்விதமாக அந்த மகனை காப்பாற்றுகிறார் தேவன். ஆமென். ஹல்லேலூயா. அதை அடிக்கடி நான் தண்ணீர் பாசிக்கிறேன், அடிக்கடி இரவும் பகலும் நம்மை காப்பாற்றிட்டார். அங்கே பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க. அவர் தமக்கு முன்பாக இருக்கிறவர்களை நோக்கி இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்க. யார் முன்பாக நிற்கிற யாருன்னா பிரதான ஆசாரியர். நாங்கள் ஊழியர் வர்றோம்னா நீங்க அறிக்கை செய்து விட்டுறோம்னா அவருக்கு முன்பாக நிற்கிறவர்கள் அங்கே ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அங்கே பெரிய பாஸ்டர் பிரதான ஆசாரியர் நிற்கிறார். அவனை நீ சுத்திகரி என்று சொல்லுகிறார். நான் வாசிங்க. பின்பு அவனை நோக்கி நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீக்க செய்து உனக்கு சிறந்த அவசரங்களை தரிப்பித்தேன். ஆமென். ஹல்லேலூயா. வாசிங்க. அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகை வைப்பார்கள் என்றார். அப்பொழுது சுத்தமான பாகை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை கற்பித்தார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி யார் நின்னா தெரியுமா? சாத்தான் நின்னான். ஆமென். சுத்திகரிச்ச உடனே பாருங்க, கர்த்தருடைய தூதன் வந்துட்டார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாவத்தை பார்க்காத சுத்த கண்டார் நம்முடைய தேவன். சேதம் செய்வதற்கு பரிசுத்தவாட்டி சாத்தான் வர்றான். ஆனா நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். வாலிப பிராயத்தில் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, நம்மளா இருந்தாலும், ஊழிய பாதையில் நாங்கள் 2 பேரா இருந்தாலும் சரி, கவனமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனால் நம்ம அதுக்கு அதிகாரம் இந்த கடைசி காலத்திலே இயேசு கிறிஸ்து இப்படியாக அந்த சாத்தானை எதிர்த்து நிற்கத்தக்கதாக, சேதப்படுத்துகிற சாத்தானை எதிர்த்து நிற்கத்தக்கதாக அதிகாரம் கொடுத்திருக்கிற. அதை பயன்படுத்தணும். அதை யாரும் பயன்படுத்துறது இல்லை. மார்க் 16ஆம் அதிகாரம் 17-18 வாசிப்பாருங்க. ஏன் வருகிறார்? ஏன் உனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கு? ஊழிய அதிகாரம் விசுவாசிகளுக்கு அதிகாரம் கொடுத்துருக்குல்ல. எங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கு, உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கு, வாலிப பையனுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கு. சாத்தான் விதி என்று சொன்ன வாலிப பிராயத்திலே எழுந்து நில் என்று அவர் சொல்லுகிறார். அநேக வாலிப பிள்ளைகள் சாத்தானை இன்றைக்கு மேற்கொள்ள முடியவில்லை. இன்றைக்கு அநேகமான டிவி, செல்போன் எல்லாவற்றையும் கொண்டு சாத்தான் கொண்டு வந்து விடுகிறார். மார்க் 16ஆம் அதிகாரம் 17-18 வாசிங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுக்க முடியும். சாவுக்கு ஏதுவான யாதொன்றை கொடுத்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள். அது சேதப்படுத்தாதபடி காப்பாற்றுகிறார். இங்க ஒரு சேதம் வருதுன்னா அதிகாரம் கொடுத்துட்டார். நீங்க விசுவாசி, நீங்களும் பயன்படுத்த மாட்டீங்க, நாங்களும் பயன்படுத்த மாட்டோம். அவர் சாத்தா வந்து நிற்கிறான். ஜெபம் பண்ண வியாதிஸ்தர்கள் சுகமாவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ண சாத்தா ஓடி போவார். அது சேதப்படுத்தாத அதிகாரத்தை கொடுக்குறார். அந்த அதிகாரத்தை யார் பயன்படுத்துறாங்க? ஜெபம் பண்ணி யாரும் நம்மளும் நீங்களும் இருக்க மாட்டாங்க, ஊழியர்களும் இன்னைக்கு பயப்படுறாங்க. அதிகாரத்தை தேவனாய கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம ஏன் பயப்படணும்? சாது சுந்தர் சிங் இந்த வசனத்தை கர்த்தர் அவர் கொடுத்தாங்க. இது புராரமாக கிராமங்களில் தீபத்தில் போய் உதவி கை வச்ச சொல்லும், எண்ணெய் பூசி ஜெபம், எண்ணெய் பூசி ஜபிக்க வேண்டும். விசேஷமாய் ஊழியர்கள், தேவ ஜனங்கள். ஏன்னா ஆண்டவர் பல இடத்துல சொல்லியிருக்கிறார். அது வந்து இயேசு ரத்தத்திற்கு ஜெபம், எண்ணெய் பூசி நான் ஜபிக்கிறேன். நான் பல தடவை சர்ச்சில் ஒரு எண்ணெய் பாட்டில் வைங்க 2 வாரம் வச்சாங்க. அப்புறம் காணும். வரவங்களுக்கு எண்ணெய் பூசி ஜபிச்சு கொண்டு இருக்கிறார். தெய்வீக சுகத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் பல காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவர் போனாருங்க, கிராமம்லாம் அவங்க சுகப்படுத்தினார். அப்போ அந்த உள்ள ஒரு கிராமத்தாரை அவர் விரட்டி விட்டாங்க. விரட்டி விட்டவங்க அவர் போய் இரவில் போய் அது பக்கத்தில் போய் ஒரு மலையில் இருந்து அப்படி ஜெபம் பண்ணார். ஒரு சின்ன குன்று ஒரு ஜெபம் பண்ணிட்டு இப்படி பார்த்தாரு பாருங்க, அப்படியே ஒரு சிறுத்தை அப்படி நிற்குது. அப்படியே நடந்த சம்பவம். அப்படியே நிற்குது. அவரை அப்படியே ஒரு சொந்தம் பண்ணிட்டு சிரித்தாராம். அப்படியே அதை போயே விட்டு. அதாவது நமக்கு அதிகாரம் இயேசுவின் நாமத்தினாலே அவருக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார். அவர் சிரித்து கொண்டு இயேசுவின் நாமத்தினாலே சொல்லிட்டே இருந்திருக்கிறாரு. போயிடுச்சு. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. சேதப்படுத்தாது, எந்த ஒரு தீமைகளும் சேதப்படுத்தாது. காலையில் ஊருக்குள்ள போயிருக்காரு. என்னங்க அப்படின்னு இது மாதிரி, ஐயோ அந்த சிறுத்தை தான் 2 நாளைக்கு முன்னாடி வந்து இங்கே 4 பேரை அடிச்சிருச்சு. உண்மையாகவே நீங்க தேவ மனிதர்கிட்ட உடனே இடம் கொடுத்து அதை சபையை ஆரம்பிச்சுட்டாங்க. தேவன் நமக்கு அதிகாரம் கொடுக்கிறார். அந்த அதிகாரத்திலே நம்ம பயன்படுத்த வேண்டும். கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். தானியேல் 3ஆம் அதிகாரத்திலே 25, 26, 27 வாசிக்க வேண்டாம். அப்படியாக அது எழுதப்பட்டிருக்கிறது.
அக்னியிலே போடப்பட்ட 3 வாலிபர்கள். ஆமென். சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ வாலிபர்களாகிய ஜெபவை நீங்க கம்பி போல அநேகருக்கு நீங்கள் வைராக்கியமா இருக்க வேண்டும். விக்கிரத்தை வணங்கவே முடியாது. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பிவிக்க வல்லவராக, தப்பிவிக்கப்பட்ட போனாலும் சரி நாங்கள் பாவம் செய்ய மாட்டோம். ஆண்டவருக்காக நிற்போம் என்று சொல்லி வாலிபர்கள் நிற்க வேண்டும். அப்படியே தூக்கி போட்டார்கள். தேவனாய கர்த்தர் அவர் எந்த நெருப்பும் சேதப்படுத்த வந்த ராஜாவே சொல்லுகிறார், நெருப்பு சேதப்படுத்தவில்லை. 25ல 27ல அவருடைய எந்த சேதமும் இல்லாதபடி அவர்கள் வெளியில கொண்டு வந்து தேவன் என்று எழுதியிருக்கிறது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அப்ப ஆவி ஆத்துமா சரீரத்தை வாலிபர்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும், வாலிப பிள்ளைகள் ஒப்பு கொடுக்க வேண்டும். பாவம் செய்யக்கூடாது. அங்கே 4வது ஆளாக சேதப்படுத்தாதபடி பாதுகாக்க வந்தவர் ஜீசஸ். ஜீசஸ். ஆமென், ஹல்லேலூயா. தேவகுமாரன் வந்து விட்டாருங்க. நம்ம ஏன் பயப்படணும்? வருதியா நின்னாங்க வந்துட்டார். சிலையை வணங்கினா வந்திருக்க மாட்டார். எந்த ஒரு நெருக்கத்திலும் வந்து நம்மை சேதப்படாதபடி நம்மை பாதுகாக்கிற தேவன். தானியேல் 6:22 ராஜாவை கேட்கிறார், ஐயோ உன்னதமான தேவனுடைய குமார், உன்னதமானவர்களே, உன்னதமான மகனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை சிங்கத்தின் வாயிலிருந்து தப்புவிக்க வல்லவரா இருக்கிறாரா என்று கேட்டார். உடனே அவர் என்ன சொன்னார் தெரியுமா? சிங்கம் என்னை சேதப்படுத்தவில்லை. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. வாயை கட்டி போட்டார். வாயை கட்டி போட்டார். வாலிபர் பிள்ளைங்க மாட்டிக்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட தேடி போறதில்லை. நீ எங்க பார்த்தாலும் பாவம். செல்போனை தொடர்ந்தா பாவம், லேப்டாப் தொடர்ந்தா பாவம். இனி எங்க பார்த்தாலும் பாவம் செய்யறாங்க. ஆத்மா கற்பை சேதப்படுத்துறாங்க. ஆம்பளை பிள்ளையும் சேதப்படுத்துறாங்க, பொம்பளை பிள்ளையும் சேதப்படுத்துறாங்க. பரிசுத்தமாக நாம் வாழ வேண்டும். ஆவி ஆத்மா சரீரத்தை இவர்களை போல நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. பாவிகளோடு போகக்கூடாது. நம்ம பாவிகளோடு போகக்கூடாது. மனம் திரும்பினவர்கள் பாவியோடு போகக்கூடாதுங்க. எபிரேயர் 11:31 ராகாப் வேசி தன்னை சேதப்படுத்தாதபடி பாதுகாத்து கொண்ட பாவத்தை விட்டு மனம் திரும்பி விட்டார். அந்த பாவைகளோடு சேரவில்லை. ரொம்ப அழகான அந்த வசனங்க. ஏன் கேட்டீங்கன்னா, கர்த்தர் மறுபடியும் அவங்களுடைய வாழ்க்கையை சேதப்படுத்தவில்லை. மனம் திரும்பிய அந்த மகளுக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார், ஒரு பாதுகாப்பை கொடுத்தார். அந்த இடம் முழுவதும் ஒரு பாதுகாப்பு. எபிரேயர் 11:31 வாசிங்க. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதமாகாது இருந்தார். பாத்தீங்களா? கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதமாகாதபடி இருந்தார். ஆமென், ஆமென். அர்த்தம் என்ன தெரியுமா? பரிசுத்தவான்களை வீட்டில் ஏற்றுக்கொண்டார், அவரை காப்பாற்றினார். அடிக்கடி பரிசுத்தவான்களை வீடுகளை கூப்பிட வேண்டும், ஆகாரம் கொடுக்க வேண்டும், ஆலோசனை கேட்க வேண்டும். உடனே அவர் என்ன தெரியுமா? அடுத்தபடியாக அந்த அவங்களுக்கு கீழ்ப்படியில பாவிகளுக்கு. ஸோ பாவிகளுக்கு கீழ்ப்படுத்திருந்தால் நிச்சயமா அந்த அம்மா அழிந்திருப்பாங்க. அதனாலதான் அவர்களோடு சேதம் போகவில்லை. ஆமென், ஆமென். பாவிகளோடு சேதம் போகக்கூடாது. மனதிற்குமா உறுதியா இருக்க வேண்டும். உடனே அவருடைய வீட்டிலே ஒரு சிவப்பு கயிறு தொங்க விடப்பட்டது. யோசுவா மற்றவர்களும் தேசத்தை அழிக்கும் போது சிவப்பு கயிறு என்பது இயேசு கிறிஸ்து ரத்தத்தை குறிக்கிறது, ரட்சிப்பை குறிக்கிறது. அந்த அம்மா சேதமாகாதபடி பாதுகாக்கப்பட்டார். ஆமென். எவ்வளவு பெரிய தேசத்திலே சேதம் நடந்துட்டு இருங்க. நம்ம பாதுகாக்கப்படுவதற்கு அந்த சிவப்பு கயிறு பரிசுத்தவான்களை ஏற்றுக்கொண்டார். உலகத்தாரோடு சேதம் போகாதபடி அவர் பாதுகாத்தார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அன்பு எல்லாத்துக்கும் உலகத்தாருக்கு அன்பு இருக்குங்க. நிறைய அன்பு. மெல்தா தேவுக்கு போனாருங்க. பார்த்தீங்கன்னா அவ்வளோ அன்புங்க, உணவாக கொடுத்தாங்க. உலகத்தாரே நம்ம வந்து ரசிக்கப்படாதவர்களிடத்துல அன்பு இருக்கு. அவர்களை நம்ம அன்பு செலுத்தி கூட்டி விட வேண்டும். அங்கே போன உடனே குளிர் காய்வதற்காக அவர்கள் விறகுகளை எடுத்தாங்க. ஒரு பெரிய பாம்பு, ஒன்று விஷப்பாம்பு அவரை கடித்து விட்டது. அப்படியே அவர் சோத்திரம் பண்ணிட்டு அக்னியிலே போட்டு விட்டார். அக்னியில உதறி போட்டு விட்டார். இவங்கெல்லாம் நம்ம சத்ருவாகன்னு பார்த்தாங்க. ஆனால் அவர் எந்த சேதமும் அடையாதபடி நின்று கொண்டிருந்தார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 28:6 எந்த சேதமும் அவர் அடையாதபடி தேவன் பெரிய ஆச்சரியங்க. கட்டுரியல் அந்த விஷப்பாம்பு பயங்கரமாக இருக்கும், அவர் கடித்து விட்டது. ஸோ தேவ மனிதன் நான் எந்த அந்த விஷத்தை குடித்தால் நீ சேதம் அடைய மாட்டான்னு எழுதிருக்குல்ல. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அங்கே பார்த்தீங்கன்னா சேதமாகாதபடி நிற்கிறார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அதாவது தேவர்களே வந்து இறங்கி விட்டார்கள் என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் அதிலிருந்தும் தேவன் பாதுகாத்தார். ஆமென், ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள் அவ்விதமாக சொன்ன வசனம் தான் 28:6 விசுவாசிங்க. அப்போஸ்தலர் 28:6
அவனுக்கு வீக்கம் கண்டேன் அல்லது அவன் சடிதியாய் விழுந்து சாமான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நேரமாய் பார்த்து கொண்டிருந்தோம். ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டு சிந்தையாகி தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். கடவுள் நமக்குள்ள இருக்கிறத காட்டுறாங்க. அப்ப தேவன் நம்ம எந்த விஷத்துக்கு தன்மைக்கு கூட நம்மை பாதுகாக்கிறது நமக்கு தெரியும். நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஜெர்மனிக்கிட்டே இருந்த என்னுடைய இந்த செருப்பு இருக்கு பாருங்க, இந்த நான் போட்டு வந்துருக்க செருப்புக்குள்ளே ஒரு சின்ன நல்ல பாம்பு வருதுங்க. அப்போ நான் சொன்னேன், வீட்டிலே சொன்னேன், நம்ம செருப்பு எடுக்கும்போது உதறி விட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் எனக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார். இன்றைக்கி டைமென்ஷன் வெளியில் போயிருக்க அந்த நெட் கனெக்ஷனுக்கு இப்போ ஜஸ்ட்டு நடந்ததுங்க. செருப்பு பக்கத்தில் வந்து நல்ல இவ்வளோ பெரிய பாம்பு, குட்டி பாம்பு படம் எடுத்து ஆடிக்கிட்டே இருக்கு. உடனே அதை போய் அடித்து அதை அதாவது என்ன கேட்டீங்கன்னா கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். செருப்புக்குள்ளே போகிறதுக்கு தான் நிற்குது, செருப்புக்குள்ளே போகிறதுக்கு தான் நிற்குது. அதை கர்த்தர் ஆலோசனை கொடுக்குறார். சில நேரங்களில் கர்த்தர் நம்ம எல்லா விதமான காரியங்களும் பாதுகாத்து வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். நாம ஜெபம் அது ஜெபிக்கிட்டு 1 hour ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அதை வெளிப்படுத்தினார். 3 வேளை 1 hour ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிற கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். நாகர்கோவிலுக்கு போயிருந்தப்பாங்க, நாகர்கோவிலுக்கு நாங்கள் போனவங்களே பயந்தாங்க. கொரோனா வைரஸ் நேரத்திலே வந்திருக்காங்க அப்படின்னு நாங்கள் ப்ரோக்ராம் போட்டுட்டோம். கேன்சல் பண்ணாமல் கர்த்தர்கிட்ட கேட்டால் இல்லை போகணுன்ட்டாரு. என்னடா இப்போ கோயம்புத்தூர் போகிறாரு, நாகர்கோவில் போகிறாரு, இன்றைக்கி சென்னைக்கு போகணுங்க நைட்டு. கர்த்தர் சொன்னால் வேணான்னு பண்ணிட்டேன். போனால் வேணான்னா எனக்கு வேணாம். இன்றைக்கி டியூட்டி போகிறதுக்குள்ள ஏற்பா பண்ணிட்டேங்க. அது போகணும் கர்த்தர் வேணாம். ரிசப்ஷன் நாளைக்கு அந்த அந்த பையனுக்கு ஆவியானவர் தடை பண்ணிட்டாரு. எதுவும் தடை பண்ணுறாருன்னா நிப்பாட்டிடணும். அமேன். ஹல்லேலூயா. ஹோலி ஸ்பிரிட் நம்மை வழி நடத்துகிறார். நாம் வந்து பாதுகாக்க வேண்டும் என்றால் நாம் பாம்பு வந்து பாவம். இன்னொரு அர்த்தம் என்னவென்றால் பாம்பு பாவத்தை உதறி அக்கினியிலே போட வேண்டும். இந்த அக்கினியில் இந்த வந்து பரிசுத்தாவியுடைய அக்கினி. இதுதான் அக்கினி. அக்கினியில் பல அக்கினி. நீங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து அந்த அக்கினி வேறு. அக்கினியிலும் தப்பிவிக்கப்பட்ட குழுவி வந்து அது சாத்தானுடைய அக்கினி. 2 அக்கினி இருக்கு. அந்நிய அக்கினி, அதில் உதறி போட்டு விட வேண்டும். வாலியோர் பிள்ளைகளோ யாராவது பாவத்தை எதில் உதறணும், அக்கினியிலே போட்டு விட வேண்டும். அமேன். ஹல்லேலூயா. இப்படி கர்த்தர் நம்ம எல்லாவற்றையும் நம்மை பாதுகாத்து ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். விபத்துகள் வரட்டும். அப்போஸ்தலர் 27 அதிகாரம் 22 23 பாருங்க. அதாவது நமக்கு கப்பல் சேதம் இல்லாதபடி பிராணன் சேதம் வராது என்று அவர் சொன்னார். எவ்வளோ ஆக்சிடென்ட்டுங்க, எத்தனை ஆக்சிடென்ட் நாங்கள் தப்பிச்சிருக்கோம். நீங்கள் எத்தனை ஆக்சிடென்ட்டில் கர்த்தர் எத்தனை தடவை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆட்டோ அந்த ஆக்சிடென்ட், இந்த ஆக்சிடென்ட்டு, கார் ஆக்சிடென்ட், எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவை சேதப்படுத்தவில்லை. அமேன். ஹல்லேலூயா. கப்பல் சேதம் வரலாம், வண்டிக்கு சேதமாக இருக்கலாம், வண்டி தான் போச்சு, அதை பற்றிலாம் நமக்கு இல்லை. எத்தனை லட்சம் செலவு பண்ணிக்கலாங்க. ஆனால் உயிர் சேதம் வச்சுலாம் செலவு பண்ண முடியுமா? முடியாது. கர்த்தர் நம்மை போக்கிய வரத்தையும் பாதுகாக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு அழகாக நம்மை பாதுகாக்கிறார். கொடிய வைரஸ் நோய் வரட்டுங்க, எது வந்து வரட்டும், சாத்தா வரட்டும், கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார், நமக்கு விடுதலை கொடுக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. லூக்கா 4 அதிகாரம் 35 அந்த ஆவி பிடித்த மனிதனை நடத்தினார். எந்த சேதம் இல்லாமல் அந்த மகனை விட்டு ஆவி போய்விட்டாங்க. எவ்வளவு நோய் வரட்டும், எது வரட்டும், பேய் வரட்டும், கவலைப்படாதீங்க. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த சேதம் இல்லாதபடி நம்மை காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சேதமே நமக்கு வராது. லூக்கா 4:35 தான் நினைக்கிற வாசிச்சோம். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ, பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார் என்று இயேசு அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் விட்டு போய்விட்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கேட்டுக்கொண்டிருக்க தேவஜனமே, நீ எவ்வளவு பெரிய பேய்கள் உனக்கு பிடிக்கலாம், எவ்வளவு பெரிய கொரோனா வைரஸ் உனக்கு இருக்கலாம், ஆனால் இயேசுவிடத்தில் நீ வந்துவிடு. வரும்போது உனக்கு சேதம் எதுவும் அணுகாதபடி கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவ்வளோ வைரஸை தாக்கட்டுங்க, கொரோனா நோயோ ஜெபம் பண்ணி விட்டோம், சேதம் அணுகாதபடி தேவன் அவரை காப்பாற்றி விட்டார். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் இயேசுவிடத்தில் வந்துவிடு, நீ வந்துவிட உன்னை காப்பாற்றுவார். இரவு பகல் உனக்கு
பாதுகாப்பை கொடுக்கிறார், உனக்கு தண்ணீர் கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் கொடுக்கிறார். நீ வந்து விடு, சேதம் உன் ஆத்துமா சேதமாகாது. உன் ஆத்துமா ஏன் சேதமாய் கொண்டிருக்கிறாய்? ஏன் நீ பாவம் செய்து கொண்டிருக்கிறாய்? சேதம் எந்த ஆத்மாவும் வருகிறால் பாவம் செய்கிற ஆத்மாக்குத்தான் சேதம் வருகிறது. சேதம் இல்லாதபடி நம்மை காப்பாற்றுகிற தேவன் இயேசு உங்களை அழைக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் அப்படியே சார்லஸ் குடும்பத்தையும் அக்கிரமமான தேவன் எந்த சேதம் இல்லாதபடி பாதுகாக்க, கர்த்தர் ஆசீர்வதிக்க, அங்கே சொல்வது அந்த மகளையும் கற்பத்தின் கனி கொடுத்திருக்கிறார். எந்த சேதம் இல்லாதபடி அவர்கள் புத்திர பாக்கியத்தை கொடுக்க. ஹல்லேலூயா. அப்படியே அருமையான வாலிய பிள்ளை ஜோவின் கர்த்தர் அப்படியாக ஹெவினையும் கர்த்தர் அவிதமாக நம்ம ஆசீர்வதிக்கும். மேத்யூ ஹெவினை ஆசீர்வதிக்க முடியாது. கர்த்தர் அவிதமாக தேவனாய் கர்த்தர் வாலிய பிராயத்தில் அநேக வாலிபர்கள் சேதமடைந்து கொண்டிருக்கிறார்கள் பாவத்திலும் அக்கிரமத்திலும். அவர்களை தேவனாய் கர்த்தர் தேவன் அழைத்து வர தேவன் உதவி செய்வராக. தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 27:3 மறுபடியும் வாசித்து முடியும். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதுக்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். நான் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். உலகால் படி நம்மை சேதப்படுத்தாத தேவன், உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன், இரவும் பகலும் உன்னை காப்பாற்றுகிறவர். ஹல்லேலூயா. மேக சம்பம் அக்னி சம்பம் இரவும் பகலும் இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றியது. ஆமென், ஹல்லேலூயா. நம்மையும் காப்பாற்றி எந்த சேதம் வராதபடி நம்மை உத்தரப்பின் வாயிலை நாம் நினைப்போம். ஆண்டவரே, தேசம் சேதப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, மக்கள் பாவம் செய்து சேதமடைந்து கொண்டிருக்கிறார்கள். உம்முடையத்தில் வரும்போது எந்த சேதம் இல்லாதபடி ஆண்டவர் எவ்வளவு நோயை பேயை துரத்துகிற இயேசு, ஹல்லேலூயா, காப்பாற்றுகிற இயேசு, ஹல்லேலூயா. ஆண்டவரே, சொந்தரம் 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 திறப்பின் வாயிலே நிக்கிற மாட்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கிற மாட்டவரே. ஆண்டவரே, சொந்தரம் 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 குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிற மாட்டவரே. இன்னும் கர்த்தாவே, மக்களே ஆண்டவரே, எங்களை மாத்திரமல்ல உலக மக்களை சாத்தான் ஆத்துமாவை சேதப்படுத்தி அவரெல்லாம் விடுவிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கும்படியான கிருபைதான் ஆசீர்வதிமானவரே. ஸ்தோத்திரம் தாவப்பனே, துதிக்கிறாங்க தாவை துதியில் மத்தியில் வாசம் செய்கிற